நம்ம ரஜினி சார் ஜெயிலர் படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் ஞானவேல் இயக்கத்துல வேட்டையன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. லைக்காவுடைய தயாரிப்புல அனிருத் சாருடைய இசையில உருவாகும் இந்த படத்துடைய படப்பிடிப்பெல்லாம் முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஜெய்பீம் படத்தை தொடர்ந்து ஞானவேல் ரஜினி சாருடன் இணைகிறார் அப்படின்றதுமே கோலிவுட் திரையுலகமே பரபரப்புல ஆழ்ந்தது. ஜெய்பீம் போல ஒரு புரட்சிகரமான திரைப்படத்தை இயக்கிய ஞானவேல் அவர்கள் ரஜினி சாரை வைத்து அதே போல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் படமாக இயக்குவார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்பட்டது. ஜெய்பீம் திரைப்படமுமே சில சர்ச்சைகளை சந்தித்த நிலையில அதே போல ஒரு படத்துல ரஜினி சார் நடித்தால் மேலும் சர்ச்சையாகும் அப்படின்னுமே பல பேர் சொன்னாங்க. எனவேதான் கோலிவுட் வட்டாரத்துல பரபரப்பும் ஏற்பட்டிருக்காம். இதனிடையில வேட்டையின் திரைப்படமுமே ஒரு சமூகம் சார்ந்த கருத்தை கூறும் படமாகவுமே மாறி இருக்கா. கிட்டத்தட்ட இந்த படத்துடைய படப்பிடிப்பை அண்மையில முடிச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அண்மையில T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி ஒரு சில பிரச்சனைகளால நாடு திரும்பாமல் இன்று மாலை தான் நாடு திரும்பி இருக்காங்க. அவங்களுக்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாடு திரும்பிய இந்திய அணிக்கு மேலத்தாளத்துடன் அமோக வரவேற்பும் கிடைத்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்திய அணி T20 உலகக்கோப்பை வென்றவுடன் ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. அப்போது மௌனம் காத்த நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இவர் பேசிய இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.